கலந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த மாவோட அளவு பாருங்கள். முதல்ல அரைச்சி வந்தப்போ அளவு இருந்ததுக்கும் இப்போ அது மாதிரி டபுள் ஆகிருக்கு. ஓகே, இப்போ எப்படி இதை உருண்டையாக பிடிக்கலான்னு பாருங்கள். இதுக்கு ஒரு பேசின் பாருங்கள், கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அந்த பேசின் எடுத்துக்கணும். இந்த மாவை இதிலேருந்து கொஞ்சமாக, முழுசும் போடக்கூடாது. பாருங்கள், ஒரு கரண்டி, இன்னொரு கரண்டி வேணால் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போடணும். இதுக்கு அதிகமாக போடக்கூடாது. ஒரு தடவைக்கு இவ்வளோ தான் மாவு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் பற்ற வச்சு இந்த நெய் இருக்குல்ல, நெய், இந்த நெய்யில் ஒரு கரண்டி எடுத்து இந்த சட்டியில் ஊற்றணும். ஒன்று இல்லாட்டி ஒன்றரை வச்சுக்கோங்க. 1.5 கரண்டி நெய்யை இதில் ஊற்றி சூடு வரும். லைட்டாக ஃப்யூம்ஸ் வரும். ரொம்ப நெய்யெலாம் ஊற்றக்கூடாது. இந்த எடுத்துருக்கிற மாவுக்கு இதுதான் அளவு. ஒரேடியாகவும் காய்ச்சவும் கூடாது. ஒரேடியாக காய்ச்சினா ஒரு மாதிரி ஆகிடும். மாவையும் ஒன்றாவும் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இது எடுத்துருக்கோம்ல, இந்த மாவுக்கு இந்த நெய்யோட அளவு சரியாக இருக்கும். நெய் சூடு வந்துருச்சான்னு பார்க்கணும். நெய் காய்ச்சறது எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்குது.